ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி துலாம் லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். இது மே 7 முதல் மே 16 வரை. மே 7 முதல் நாள் புதன்கிழமை, பூரம் நட்சத்திரம் மாலை 6 மணி 16 நிமிடம் வரைக்கும் சுக்கிரனுடைய பூர நட்சத்திரம். சிம்ம ராசியில் நமக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கார். அப்போ இன்றைக்கி வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். நம்முடைய வேலைக்கு ஒரு நல்ல பாராட்டு கிடைக்கும். பணவரவு நன்றாக இருக்கும். தொழில் பலம் கூடுதலாக இருக்கும். உழைப்பாளிகள், அதாவது நம்ம கீழே வேலை பார்க்குறவங்களோட அனுசரித்து போகக்கூடிய தன்மைகள் இருக்கும். அவங்களால சில நன்மைகள் நடக்கும். மற்றும் கடன் எதிர்பார்ப்பவர்களுக்கு கடன் தொகை கிடைக்கும். மற்றும் பில்டிங் சம்மந்தப்பட்டது, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது, பில்டிங் மெட்டீரியல் சம்மந்தப்பட்டது, ஸ்பேர் பார்ட் சம்மந்தப்பட்டது, உற்பத்தி துறைகளில் இருக்கக்கூடிய அத்தனை தொழில்களுக்கும் இது நலமாக இருக்கும். மே மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை, உத்திர நட்சத்திரம். முதல் நாளான புதன்கிழமையே மாலை 6 மணி 16 நிமிடத்துக்கு தொடங்குகிறது. இந்த உத்திர நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். கன்னி ராசியில் சந்திரன் சூரியனாக செயல்படுகிறார். 12ஆம் இடத்துல சந்திரன். இன்றைய பலனில் நாம் பெரிய மனிதர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் மற்றும் நாம் ஒரு கஸ்டமர் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய வேலை வாய்ப்புகள் எடுத்துக்கணும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு எதிர்ப்புகள், காம்படிஷன்கள் இதையெல்லாம் நல்லா டேக்கிள் பண்ணி ஒரு ஜெயிக்கக்கூடிய ஆற்றலையும் இன்றைக்கு வழங்கும். லாபம், எதிர்பார்த்த மனநிறைவு, நண்பர்களாலேயும் கஸ்டமர்களாலேயும் கணவன் மனைவி உறவாலேயும் நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். அதே நேரத்தில் இன்றைக்கு சுப நிகழ்ச்சிகள், திருமணத்துக்கு வரன் பார்க்குறதோ அல்லது கணவன் மனைவி சேர்ந்து ஒரு சில காரியங்கள் செய்வதற்கோ அவ்வளவு உசிதமானது அல்ல. மே மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அஸ்த நட்சத்திரம். சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயே சந்திரன் போகிறாரு. 12ஆம் பாவம் அப்படிங்கிறது செலவுகளை கொண்டது, தொழிலுக்கான முதலீடுகள் சார்ந்தது, தொழிலுக்கான எக்ஸ்பென்ஷன் விரிவாக்கம் சார்ந்தது. இதுக்கெல்லாம் நன்மைகள் தரும். வெளிநாடு வேலைக்கும் நன்மைகள் தரும். சுப செலவுகளாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ விவசாயம், பயிர் தொழில், பழ மண்டிகள், காய்கறி மண்டிகள், இது மாதிரியான தொழில்களில் 2 இடத்துல 3 இடத்துல எல்லாம் பிரான்ச் போட்டு வியாபாரம் பண்ணுவாங்க. சில பேர் சந்தைக்கு போய் வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் நல்லா இருக்குது. உணவு தொழில், உடை சார்ந்த தொழில் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. மே மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில் அஸ்த நட்சத்திரம் முடிஞ்சு மிட் நைட்டில் தான் சித்திரை நட்சத்திரம் தொடங்குது. சனிக்கிழமை மே மாதம் 10ஆம் தேதி செவ்வாயினுடைய சித்திரை நட்சத்திரம். இதில் மதியம் 1 மணி 41 நிமிடம் வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் இருப்பார். அதுக்கப்புறம் துலா ராசிக்கு நம்ம லக்னத்துக்குள்ளே வந்துடுவார். செவ்வாயினுடைய பலன்களை இன்றைக்கு தருவதாக இருக்கிறதுனால 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் சனியை போல பலன் கொடுக்குறார். அதனால் பூமி சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது, ஸ்பேர் பார்ட் சம்மந்தப்பட்டது, மருத்துவத்துறை, பல் மருத்துவம் சம்மந்தப்பட்டது, சர்ஜரி சம்மந்தப்பட்டது, உணவு, உடை, மருந்து சார்ந்த அத்தனை வேலைகளும் நல்ல சிறப்பாக நடக்கும். பொருள் வரவு நன்றாக இருக்கும். வளர்ச்சிகளை கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் கெட்ட கிரகமாக இருந்தால், அதாவது நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணிக்கும்போது 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக செவ்வாய் வந்திருந்தால் இன்றைக்கு ஒரு புது காரியங்களில் ஈடுபடுறதோ, வம்பு வழக்குகளில் ஈடுபடுறதோ, எதிர்ப்புகளை சமாளிக்கிறதுக்காக முயற்சிப்பதோ தவிர்த்துருங்க. செவ்வாய் என்பது சண்டைக்கார கிரகம். சனி நட்சத்திரத்தில் போகுது.
அதனால் அது கெட்டவராக வரும்போது நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹெல்த்துலேயும் கவனம் செலுத்தணும். நெருப்பு மற்றும் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது கவனமாக இருக்கும். மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுவாதி நட்சத்திரம். நம்ம லக்னத்தில் தான் சுவாதி இருக்குது, ராகுனுடைய நட்சத்திரம். இன்றைக்கு 6ஆம் இடத்துல ராகு போயிட்டுருக்கார். அது குருவோட நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கார். அதனால் பழைய எதிரிகள், கடன் சார்ந்த எதிரிகள்னு இருப்பாங்க இல்லையா, கடன் கொடுத்த வகையிலையும் வாங்கின வகையிலையும் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத டார்ச்சராக இருக்கும். அதே மாதிரி தான் வழக்குகளில் முடியலான்னு நினைக்கிறப்ப அது முடியாமல் அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கிறது. ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது, அடிவயிறு சம்மந்தப்பட்டது, சுவாச உறுப்புகள் சம்மந்தப்பட்டது, இரத்த நாளங்கள் சம்மந்தப்பட்டது, சுகரு, இதுக்கெல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா 8ல் இருக்கிற குருவாகத்தான் இந்த ராகு செயல்பட போகிறார். மறுநாள் மே மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை குருவினுடைய நட்சத்திரமே வருது, விசாக நட்சத்திரம். 8ல் குரு இருந்தாலும் அவர் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால நமக்கு தொழில் பலத்தை கொடுப்பார். சனியினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறதுனால 8ஆம் பாவத்திற்கு உண்டான ஒரு உழைப்பு அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு வேலையை ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி, வேலைக்கு பாதிப்பு கிடையாது, ஆனால் ஈஸியாக முடியல, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் இன்றைக்கு தொழிலுக்கு நல்லாயிருக்கும், உறவுக்கும் ஹெல்த்துக்கும் நல்லா இல்லைங்கிறத பக்குவமாக புரிஞ்சுக்கிட்டு உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாகவும் புது பிரயாணங்களில் கவனமாகவும் இருக்கணும். மே மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 9:08 அனுஷம் நட்சத்திரம். இப்போ நம்ம லக்னத்தில் இருக்கிற சந்திரன் 2ஆம் வீட்டுக்கு போயிடுறாரு, சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இன்றைய பலன்களை சனி நமக்கு 6ஆம் வீட்டிலிருந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரமாகவே பலன் வழங்குகிறார். அதனால் இன்றைக்கு நமக்கு ஒரு வேலை ரிலாக்ஸாக இருக்கும். ஒரு சிலருக்கு வேலை டெம்பரரியாக வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை இல்லைங்கிற சூழல் ஏற்படும். பொழுதுபோக்குக்கு நல்ல நாள், உறவுகளுக்கு நல்ல நாள், சுபகாரியங்களுக்கு நல்ல நாள். அதனால் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் தெய்வ வழிபாட்டுகளுக்கும் இதை பயன்படுத்திக்கோங்க. மே மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை மூலம் நட்சத்திரம் மதியம் 2:07 தொடங்குகிறது. அதுக்கு முன்னால் கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்டையும் புதனை போல செயல்பட்டதுனால புதன் நமக்கு சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், சுக்கிரனும் 6ல் இருக்கார். அதனால் இன்றைக்கும் நம்ம என்ன அப்படின்னா பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருங்க. தொழிலுக்கு நல்லா இருக்குது, கணவன் மனைவி உறவில் அவ்வளவு சிறப்பு இல்லை. இந்த மூல நட்சத்திரம் தொடங்கின உடனே நமக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன் போயிடுறார், தனுசு ராசியில். அவர் கேதுவனுடைய பலனை தருகிறாரு. அதனால் திடீர் பிரயாணங்கள், திடீர் மருத்துவ செலவுகள் அதை பார்த்துக்கணும். மற்றபடி பெருசாக ஒன்றும் பாதிக்காது. புது நபர்கள் சந்திப்பு, கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, ஒப்பந்தம் நல்லாயிருக்கும். மே 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4:07 வரைக்கும் இந்த மூல நட்சத்திரம். அதுக்கப்புறம் பூராட நட்சத்திரம். இது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் சனி சேர்க்கை என்பது நம்மளுக்கு துலா லக்னத்திற்கு வேலைக்கும் உழைப்புக்கும் பணவரவுக்கும் தொழிலுக்கும் மிக நன்றாக இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.